பறையர்களில் அடங்காதவன், பறையர்களில் அடங்காதவன் இந்த மூர்த்தி. என்னடா கதை உள்ள இன்று உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பாதுகாப்பை நானே உறுதி செய்து கொள்வேன். இந்த நாடு நல்லா இந்த சீமானுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல. டாஸ்மாக் வியாபாரத்தை சீமான் ஏத்துகிறார், நம்முடைய வருமானத்தை சீமான் ஏத்துகிறார். சீமான் ரொம்ப ஓவரா பேசுறாரு. இருந்தாலே அவன் திமுக காரன், அவன் ஒரு புரோக்கர். ஏன்னா எல்லாமே வில்லங்கமாவே இருக்குது இன்னைக்கு வார்த்தை. இந்த போராட்டத்தின் வெற்றி எதுல தெரியுமா இருக்கு? திரும்ப திரும்ப எங்க நிலத்தை நாங்க எடுக்க கூட மாட்டாண்டா, எங்களுக்காக தமிழகத்திலே இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்காக, தமிழகத்திலே இருக்கிற ஊர்தொழி தமிழர்கள் யாரும் தப்பா அடிச்சு வேண்டாம், சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு ஊர்தொழி தமிழர்கள்னு. என்னுடைய சக தமிழர்கள் எனக்காக வந்து தோல் கொடுக்குறாங்கல்ல, போதுண்டா நிலமாவும் மயிராகும். இத்தனை கூட்டங்கள் அண்ணன் சீமானும் ஏர்போர்ட் மூர்த்தியும் பேசி ஒருத்தன் கூட ஒரு கல் எறியல, ஒரு முட்டை எறியல, ஒரு 4 பேர் நின்று கோஷம் போலனா ஒண்ணுமும் நாங்க சரியா பேசுறேன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுல சீமான கொன்னுடுங்க, பறையெல்லாம் மூர்த்தியா கொன்னுடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா சாமி. பஞ்சமி நில பிரச்சனைங்கிறது முதல்ல என் வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை. அது நான் அதுக்கான தரவுகளோடு வந்தேன். ஏன்னா டேட் வாரியா என்ன நிலங்கள் எல்லாம் எப்படி எடுக்கப்பட்டது என்பதை இன்று வெளி உலகுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்தேன். வருகிற போது என் தம்பி அர்ஜுன் பாஸ்கர் சொன்னா, என்ன இன்னைக்கு ஏதோ கூட்டத்துல ஏதோ தகராறு வருமாமே நீ பேசும்போது. டேய், ஈரோடு கூட்டத்தில் இருந்து அண்ணன் சீமானோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தமிழர்கள் அடங்காதவன் செந்தமிழன் சீமான், பறையர்களில் அடங்காதவன், பறையர்களில் அடங்காதவன் இந்த மூர்த்தி. இந்த மூர்த்தி இன்று உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பாதுகாப்பை நானே உறுதி செய்து கொள்வேன். கூடுதலாக இன்னும் இந்த பறையர் சமூகத்தில் சில இளைஞர்கள் பறையர் இன உணர்வோடு இருக்கிறார்கள். அதனாலதான் இந்த மூர்த்தி உயிரோடு இருக்கிறேன். நான் இந்த போலீஸ் எல்லாம் நம்ப மாட்டேன். மேல அவளுக்கு அஞ்சலி செலுத்த போனேன். தென்மண்டல டிஐஜி பொன்னின்னு நினைக்கிறேன், அவங்க தலைமையில ஒரு பெரும் போலீஸ் படை என்னை அழைத்து கொண்டு மேலவளவுக்கு போகிறது. அதாவது எல்லாரும் வந்து ஒரு டைம்ல அஞ்சலி செலுத்துவாங்க. நான் முதலாக அஞ்சலி செலுத்த வேண்டும். அதிலே நான் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். அது என்ன கோரிக்கை என்று சொன்னால், ஒரு சமூகத்திலே ஒருவர் இருக்கிறார், அவருடைய மனைவிக்கு இந்த அரசாங்கம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எம்பி சீட்டு கொடுத்து இணையமைச்சர் ஆக்கிறார். எங்கள் சமூகத்தில் ரோட்ல ஒரு 7 பேர் செத்தான், இவன் புருஷன் ரோட்ல தானே செத்தான், நீ சாலை பணியாளர் வேலை செய்யுமா அப்படின்னு ரோட்லயே நிக்க வச்சார் கருணாநிதி. இந்த உண்மை எனக்கு லேட்டா தெரிஞ்சது. நான் போனேன். அப்போ தென்மண்டல டிஐஜி தலைமையில என்னை அழைத்து கொண்டு ஒரு பெரும் படை போகுது. அந்த படை சொல்லுது, வேண்டாங்க திரும்பி போயிடுங்க. கொஞ்சம் பேர் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, ஒரு 50 பேரு, வேண்டாங்க. ஒரே சமூகத்துக்குள்ள ஒருத்தனை கூட்டும் போய் உன்னால பாதுகாப்பா கூட்டம் வர முடியலையான்னு அதிகாரிகள் எங்களை சொல்லுவாங்க, வேண்டாங்க. இல்லைங்க நான் போய் தாங்க தீருவேன், நான் பாத்துக்கிறேன் என் பாதுகாப்பை. இல்லைன்னு சொல்லி அப்புறம் நீங்க மீறி போனால் உன்னை கைது செய்து விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் போனா அப்புறம் கூட வரவங்களாம் எதுவுமே கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சு சோறகாரம் வாங்கி கொடுத்து திருப்பி எதுக்கு அரசாங்கத்துக்கு செலவு வைக்கணும், ஏன்னா நம்ம ஸ்டாலினுக்கு நம்ம செலவு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க திரும்பி வந்துட்டோம். அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு தெரியும். மறுநாள் காலை நான் இந்த மூர்த்தி பறையர், கக்கன் அவர்களின் பேரன் சரஸ்குமார், ரெண்டே பேர், ஒரு இனோவா கார், ஒரு ஓட்டுநர், நேராக மதுரையிலிருந்து வண்டி நேராக மேலவளவு போச்சு. போய் அந்த மேலவளவு முருகேசன் அவர்கள் அந்த நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திட்டு திரும்பி ஒரு 2 நிமிஷம் இருக்காது நான் வரேன். டிஎஸ்பி போன் பண்றாரு, ஏய் எங்கப்பா இருக்கிறீங்க, சரசுக்கு எங்கப்பா இருக்கிறீங்க, என்ன வேலை செய்றீங்க தெரியுதா, எதனா ஒண்ணு ஆச்சுன்னா யாரு பதில் சொல்லுது, யாரும் பதில் சொல்ல வேணாம், நேற்று நீங்க போலீஸ் என்ன பதில் சொன்னீங்களோ
அந்த பதிலையே சொல்லுங்க, எங்க பாதுகாப்பு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அண்ணன் பல சிறைக்கு போயிருப்பாரு. நான் பார்க்காத சிறை இல்லை. ஏன்னா கோயம்புத்தூர்ல இந்த காலத்துல சிறைக்குள்ள செல்ல அடிச்சிட்டான்னா ஒரு பல்லா தருவான், ஒரு சட்டி, சின்ன சட்டி. என் வீட்டுல கக்கூஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? நான் ஒரு காவல்துறை அதிகாரியின் மகன். என் தாத்தா அந்த காலத்துல 5வது படிச்ச ஒரு காரணையில. எங்க அப்பா சொல்லுவாரு, எனக்கு கூட தான் பறையர் உணர்வு இருக்கு, ஆனா இந்த பையன் எதுக்கு பறையான்னு சொல்லி தெரியறான்னு தெரியலையே, நல்லா தானே வளர்த்தேன், நல்லா சொகுசா தானே இருந்தான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அப்பேற்பட்ட நான் கோயம்புத்தூர் சிறை லாக்கப் 6 மணிக்கு உள்ள பூட்டிட்டான்னா 1க்கு வந்தாலும் சரி 2க்கு வந்தாலும் சரி அந்த பல்லாவில தான் போகணும். ஒரு ரூம்ல ஒரு 7-8 பேர் இருப்போம். இதெல்லாம் கடந்து தாண்டா வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பிரபல கராத்தே வீரர் ஒருவர் பாவம் மரணப்படுக்கையில் இருக்கிறார். ஒரு பிரச்சனை வந்தது. எல்லா டிவிகளும் ஏர்போர்ட் மூர்த்தியை வலை வீசுகிறோம், ஏர்போர்ட் மூர்த்தி தேடப்படுகிறார் அப்படின்னா. என்னடா தேடுறீங்க? நான் இங்க தானே இருக்கிறேன். அன்னைக்கு தாத்தாவோட பிறந்த நாள். எல்லாம் சுத்தி அன்னைக்கு ரெட்டமலை சீனிவாசன் மணிமண்டபத்திற்கு வருபவர்களுக்கெல்லாம் மாட்டுக்கறி தரப்படும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தேன். போலீஸ் சுத்தி ஒரு 50-100 பேர் என்னையே சுத்தி நிக்கிறாங்க. நான் திரும்பி வீட்டுக்கு வருகிற போது எனக்கு ஒரு போன் வந்து, அவங்க சன் டிவில தேடுறாங்களாமே. நீ எங்க பாருக்கிறோ? போலீஸ் கூட தானே இவ்வளவு நேரம் இருந்தேன். அப்புறம் யார் என்ன தேடுறதுன்னா, இல்ல சன் டிவி நியூஸ் பாரு, எல்லா டிவிலையும் ஓடுது, எம்என் நடராஜனை கைது பண்ணிட்டாங்க, ஏர்போர்ட் மூர்த்தியை வலை வீசி தேடுறாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை என்னன்னா, 10 பெல்ட் கராத்தே பெல்ட் என்னென்னவோ செய்வாரு. ஏர்போர்ட் மூர்த்தி என்னை வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டு போனா, என்னை தாக்கினார் என்பதுதான் புகார். என்ன கேட்டான், ஏய் அவன் 10 பெல்ட் பிளாக் பெல்ட்ன்றான், அதுங்கிறான் இதுங்கிறான், என்னடா இது? இல்லைங்க தோழர், அவங்கெல்லாம் ஸ்டேஜ், கேமரா, ரெஃப்ரி இதெல்லாம் வச்சே தான் சண்டை போடுவாங்க. நாங்க அப்படி இல்லை, நாங்க அதனால நாங்க எப்பவுமே எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு சொன்னேன். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னா, இத்தனை கூட்டங்கள் அண்ணன் சீமானும் ஏர்போர்ட் மூர்த்தியும் பேசி ஒருத்தங்க கூட ஒரு கல் எறியல, ஒரு முட்டை எறியல, ஒரு 4 பேர் நின்று கோஷம் போலனா இன்னமும் நாங்க சரியா பேசுறோம்னு அர்த்தம். அதான் இப்ப விஷயத்துக்கு வர. இப்போ ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு சீமான் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டம் போட்டினால் என்ன பிரச்சனை? நாம் தமிழர் மட்டும் கேட்டா பிரச்சனை இல்லை. மூர்த்தி பறையர் பேரவை சார்பா எங்களை கணக்கெடுங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. அண்ணன் திருமாரஞ்சி அவரு சமூகத்தின் சார்பா கேட்டா பரவாயில்ல. ஆர்வம் இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம நாடார் பேரவை இவங்க எல்லாம் தனித்தனியா கேட்டா கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. இவர்கள் எல்லோரையும் கூட்டி வைத்து என்னடா கதை விடுற? இன்னைக்கு மருத்துவர் ஐயா கேட்கிறாரு, மருத்துவர் அன்புமணி கேட்கிறாரு, வட தமிழகத்துல 2 பெரும் சாதிகள், ஒன்று பறையர், இன்னொன்னு வன்னியர். பறையர் சமூகத்துல இருந்து மூர்த்தியாரே என்னடா என்ன மருத்துவர் வன்னியர் சமூகம் கேக்குது, என்ன கொஞ்சம் எண்ணுங்க. எண்ணத்துல உங்களுக்கு என்னவா பிரச்சனை? அதுதான் இந்த கூட்டத்துக்கான சிக்கல். அவங்க நடத்தினா தனித்தனியா நீ கேட்டுக்கோ, ஒன்னா மட்டும் சேர்ந்து நின்று கேட்டுறாத. ஏன்னா நீ ஒன்னா இருக்க கூடாதுன்னுதான் நானே இங்க இருக்கிறேன். நீ எல்லாம் ஒன்னா ஆயிட்டா ரொம்ப தூரம் இல்லை, இதோ இருக்கிறது ஓங்கோல். இந்த பஞ்சமி விஷயம்ங்கிறது இன்றைக்கு என் தங்கையின் கணவரும் என் அண்ணனும் எங்க கழனியில அண்ணன் மாலை போட்டாரு, அது பக்கத்துல ஒரு ரைஸ் மில் இருக்கும். அந்த ரைஸ் மில்ல ஏறு உழுதுன்னு இருக்கிறான் 2 பேரும். அப்ப அன்றைக்கு என் அத்தை மகன் அவரு, அதாவது இந்த பஞ்சமி நில விவகாரத்தை கையில எடுத்து போராடி கொண்டிருக்கிற தீபன் சக்கரவர்த்தியின் தம்பி அவர். 2 பேரும் வெறும் ஜட்டியோட ஏறு உழுதுன்னு இருக்கிறான். ஒருத்தன்
ஒரு 25 ஏக்கர் வாங்கியதா சொல்லி வரப்பு போட்டுனே வரான். சரி, அந்த முண்டம் அவன் வந்து மாமல்லபுர பள்ளியில ஒரு ஓவிய ஆசிரியர், அவன் திமுக காரன், அவன் ஒரு புரோக்கர். மன்னிக்கணும், புரோக்கர்னா நீங்க வேற எதுவும் நினைச்சிடாதீங்க, லேண்ட் புரோக்கர். ஏன்னா எல்லாமே வில்லங்கமாவே இருக்குது இன்னைக்கு வார்த்தை. லேண்ட் புரோக்கர். அவன் ஒண்ணு என்னோட அத்தை பிள்ளையும் எங்க அண்ணனும் உழுதுட்டு போன பிறகு நைட்ல வந்து போட்டுருந்தா கூட பரவாயில்ல, பகல்லையே வரப்பு போடுறான். இவன் 2 பேரும் நான் கையில உழுதுருக்கிறேன், என் கையில வந்து நீ வரப்பு போடுற, யாரா நீ அப்படின்னு. நான் வந்து இந்த மாதிரி திமுக, நீ எந்த காவா இருந்தான்னு அடி பிச்சு எடுத்துறானுவோ. 2 பேரும் சேர்ந்து அவனுங்க வந்து சும்மா அரைக்கறி 1 கிலோ மாட்டுக்கிற தின்றவன்லாம் இல்லை. எங்க தாத்தாவுக்கு 5 அண்ணன் தம்பிங்க. அப்படியே வீட்டு வாசல்ல ஒரு பெரிய குழி தோண்டி இருக்குமா, பெரிய அடுப்பு இருக்குமா, அணையா விளக்காய் அது மாட்டுக்கறி வெந்து கொண்டே இருக்குமா. அப்பேற்பட்ட பரம்பரை நாங்க. வச்சவன் வெளுத்தான் 2 பேரையும், அந்த வாத்தியார. உடனே ஜெகதீசன் ஒரு எஸ்ஐ, அன்னைக்கு மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் இருந்தவர், 2 பேரையும் கூட்டும் போய், அப்புறம் இவன் பைக் எடுத்துன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த, 2 பேரையும் கூட்டும் போய் ஜட்டி கூட அவுத்துட்டு வெளுத்து வாங்கிட்டானோ. என்னடா இது, நம்ம தாத்தா லேண்டு, நம்ம உழுதுன்னு இருக்கிறோம், எவனோ ஒருத்தன் வந்து அவன் லேண்டுங்கிறான், மார்வாடிங்கிறான். என்னன்னு அன்னைக்கு தான் இந்த விவகாரத்தை தோண்டி எடுக்கிறான். எங்கடா நம்ம தாத்தா இந்த பக்கம் 40 ஏக்கர் வச்சிருந்த அது இதுன்னு வர 5ஆம் கிளாஸ் படிச்ச மனுஷன் எங்கடான்னு அந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் தேடி பார்க்கிற போதுதான் காரணையிலே கிட்டத்தட்ட 633 ஏக்கர் நிலங்கள், பஞ்சம் நிலங்கள் வேற ஒருத்தன் பேர்ல மாற்றப்பட்டிருக்கு. சரி, அது குறித்தான விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறம் தான் அந்த 94ல அக்டோபர் அந்த 4ஆம் நாள் நினைக்கிறேன், ஒரு பஞ்சமி நிலைமீட்பு போராட்டம்னு, ஏழூரும் போராட்டம்னு காரணியில நடத்தப்பட்டது. அது யாருன்னா எங்க மாமா கருப்பனை ஏஎஸ், ஜெயகரன் ஜோசப் போன்ற கிறிஸ்தவ நிறுவனங்கள் எல்லாம் 2-3 நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு ஏழூரும் போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த ஏழூரும் போராட்டத்தில் ஒரு 4.5 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது. சரி, நிலத்தை மீட்டிட்டோம், ஒரு பயிலும் வரமாட்டான்னு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 6 மணிக்கு காவல்துறை அந்த அரபாடு மண்லோடு வண்டியில கொண்டாந்து அம்பேத்கர் சிலை முன்னாடி இப்படி நிறுத்தி அந்த சிலையை உடைத்து கொண்டு போயிட்டாங்க. அப்போ கொண்டு போனோடனே அது பெரிய பிரச்சனை ஆகுது. ஏன்னா நாங்க அம்பேத்கர் எங்களுக்கு உயிர் இல்லை, அதால. அப்போ ஆகஸ்ட் 10 அந்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய், ஐயா அந்த உடைச்சி எடுத்துட்டு போனீங்களா அந்த அம்பேத்கர் சிலை, அந்த சிலையை கொடுங்க, எங்க நிலத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஒரு பெரும் திரள் கூட்டம் அந்த கலெக்டர் ஆபீஸில் நின்னுது. அன்றைக்கு கலெக்டராக இருந்தவர், துணை கலெக்டராக இருந்தவர் சிவதாஸ் மீனா என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த கலெக்டர் தான் இன்னைக்கு அங்க இருக்கிறார். அவருக்கு தமிழ் தெரியல. போன எங்காலுக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியல இவங்களுக்கும். அவங்க ஒண்ணு சொல்ல, இவங்க ஒண்ணு சொல்ல, பிரச்சனை ஆகி தள்ளுமுள்ளாகி துப்பாக்கி சூடு நடைபெற்றது. 2 பேர் இறந்தாங்க. ஜான் தாமஸ், ஏழுமலை, 2 தியாகிகள் அந்த மண்ணில உயிரை விட்டு இறந்தார்கள் துப்பாக்கி சூடுல. அதுக்கப்புறம் மூர்த்தி என்ன 1994-95 வாக்குல ஒரு மிகப்பெரிய பேரணியை கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் சென்னையில கலந்து கொண்டு சென்னையை உழுக்கினார் எங்க பூவை மூர்த்தியார். அதுக்கப்புறம் இந்த பஞ்சமில்ல விஷயம் அங்க ஒண்ணுமா இங்க ஒண்ணுமா எரிந்து கொண்டு இருந்தது. இன்னைக்கு இந்த மனுஷன் வந்து இந்த நாடு நல்லா இந்த சீமானுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல. இந்த ஸ்டாலின் அவர்களை கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடக்கூடாதா? ஏன் என்ன எதனா போன ஜென்மத்துல எதனா பகையா? ஏதாவது சொல்லுங்க. பகை இருக்கோ? ஏதாவது திருச்செந்தூர்ல போய் ஏதாவது ஒரு யாகத்தை பண்ணி ஒரு பரிகாரத்தை வேணா பண்ணி விட்டுருவோமா? எதுக்கு பாவம், அவரே உடம்பு சரியில்லாம இருக்கிறான்றாரு. அந்த மனுஷனை இந்த மாதிரி தூங்க விடாம பண்ணா நல்லா இருப்பாரா? செந்தமேடு நல்லா இருக்குதா இது? எனவே இப்படி பூவை மூர்த்தியாருக்கு பிறகு இந்த பிரச்சனையை யார் கையில் எடுத்தது என்று சொன்னால் செந்தமன் சீமான் எடுக்கிறார். செந்தமன் சீமான் எடுத்தார் என்பதை விட நாங்கள் இங்கிருந்து பாபர் மசூதி கட்டுறதுக்கு போவோம் ட்ரெயின்ல. டிசம்பர் 6 என்னது அம்பேத்கர் நினைவு நாள், அப்புறம் ஏதோ இஸ்லாமியரை சம்பந்தப்பட்டது ஏதோ ஒரு நாள், அதை கூட கொடுத்துட்டோம். இங்கிருந்து போவோம்.
பாய்மார்களுக்கு நாங்க கோயில் கட்டி தரோம். இங்க 633 ஏக்கர் 12 லட்சம் ஏக்கர் வந்து இந்த நாட்டில் கிடக்குது. அதை கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, போனோம் மசீதியை கட்டுறதுக்கு. இப்படி எல்லாம் இருந்து கொண்டிருந்த போது ஒரு பறையர் சமூக மக்களின் ஒரு ஆதித்தமிழர்களின் விஷயத்தை மீதி தமிழர்களை வைத்து பேச வச்சார் தெரியுமா? அதுதான்டா இங்க சிக்கல். எங்கள் இடத்தை நாங்கள் கேட்கலாம், நாங்கள் அழலாம், நாங்கள் நெருப்பிலே தீயிட்டு எங்களை கொளுத்திக் கொள்ளலாம். ஆனால் இந்த பஞ்சம் நிலத்தை மீட்டு அரசே கொடு அப்படின்னு எந்த ஊர் தமிழர்களும் சொல்லிவிடக் கூடாது. ஒரு பறையனுக்காக, ஒரு ஆதி தமிழருக்காக தமிழகத்தில் இருக்கிற மற்ற தமிழ் சமூகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து நிற்குது இல்ல? வரலாற்றில் எங்கேயாவது காட்டுங்க. இல்ல இந்தியாவுல ஒரு பட்டியல் சமூக மக்களின் பிரச்சனைக்காக பட்டியல் சமூகத்தோடு அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக மற்ற சமூகங்கள் போராடி இருக்கிறது அப்படின்னு ஒரே ஒரு சான்ற காட்டு. அண்ணன் சீமான நாளைக்கு அதை விட்டுற சொல்ல, ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டாரு போதுன்னு. ஆக இப்ப இந்த பிரச்சனை வருமா வராதா? இன்றைக்கு பஞ்சமி நிலங்களை எடுங்க அப்படின்னு மூர்த்தி பறையர் கூட அண்ணெல்லாம் திருமாற அண்ணெல்லாம் உட்கார்ந்து பேசி, நாங்க கூட பெரிய மீச வச்சிருந்தா அப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஏன்னா சினிமாலாம் காட்டுறாங்களா அண்ணன் சொன்ன மாதிரி, ஓ அப்படிதான் போலகுதுன்னு பார்த்தா எங்களை மாதிரிதான் அவங்களும் இருக்கிறாங்க போலகுது. நாங்க தான் ஏதோ ஆதி தமிழரு, அந்த தமிழரு, ஏதோ நொந்து போனவன் எங்களை இந்த அரசாங்கம் இப்படி செய்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்க எல்லா தமிழனையும் தான் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் தமிழராக இருப்பார்களா அப்படின்னு மட்டும் பாருங்க. ஏன் செந்தமிழ் சீமானுக்கு வந்து இந்த ஆதி தமிழர் நிலத்தை வந்து எடுத்து கொடுக்கணும், இதுல இருக்கிற எல்லா தமிழரையும் சேர்க்கணும் என்ன பண்றது? என் ரத்தம் துடிக்கிறது, அந்த ரத்தம் இதை அமுக்க பார்க்கிறது. அதால இந்த மாதிரியான இடையூறுகள்லாம் இருக்கதான் செய்யும். நீங்க இப்படி போய் நேரா ஸ்ட்ரைட் போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒயின் ஷாப் இருக்கும். போன ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒயின் ஷாப்ல என்ன சேல்ஸ் ஆச்சுன்னு பாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒயின் ஷாப்ல என்ன சேல்ஸ் ஆச்சுன்னு பாருங்க. ஒரே ஒரு 1000 ரூபாய் அதிகமா இருந்தா அண்ணனை இதோட ஒயின் ஷாப் கூட்டமே போடாதீங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நீ அங்க கொஞ்சம் வியாபாரத்தை ஏத்தி இருந்தீங்கன்னா அண்ணனுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. பரவாயில்ல, டாஸ்மாக் வியாபாரத்தை சீமான் ஏத்துகிறார், நம்முடைய வருமானத்தை சீமான் ஏத்துகிறார் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்ப நீங்க எல்லாம் இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? நான் அண்ணன் கூட கேட்டேன், கொஞ்சம் சைஸா போட்டு பார்ப்போம். ஏன்னா கூட்டத்தை எப்படின்னா 10 மணிக்கு முடிப்பீங்களா 9:30 முடிப்பீங்களா? இல்ல, ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல எல்லா கூட்டமும் எப்பா எழுந்து போறான் பாரு சீக்கிரம் முடிங்க 9:30 ஆயிடுச்சு அப்படின்னு பல திராவிட கூட்டங்களில் பேசுவது நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம் அல்லவா? அண்ணன் சொன்னார், இல்ல நான் 10 மணிக்கு தானே முடிப்பேன். ஏன்னா 10 தானே, ஆமாண்ணே 10க்கு தானே முடிப்பேன் அப்படின்னு சொன்னார்ல. அப்படி நீங்க அரசாங்கத்தோட ஒத்துழைக்கலன்னா உங்களுக்கு எப்படி அரசாங்கம் ஒத்துழைக்கும்? என்ன நியாயம் இது? அதனால் இன்றைக்கு இந்த பஞ்சமி நில விஷயங்கிறது அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த 12 லட்சம் ஏக்கர் கலெக்டர் கொடுத்தாரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ சீமான் இந்த போராட்டத்தை எடுத்த உடனே சிலர் பேச, ஆமா சீமான் பெரிய இவரு இந்த போராட்டத்தை எடுத்த உடனே மறுநாள் இந்த நிலத்தெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்துரும், அப்படி கொடுத்துற போது அப்படின்னு சொல்றான். கொடுக்க வேண்டாம். இந்த போராட்டம் வெற்றி எதுல தெரியுமா இருக்கு? திரும்ப எங்க நிலத்தை நாங்க எடுக்க கூட மாட்டாண்டா. எங்களுக்காக, தமிழகத்திலே இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்காக, தமிழகத்திலே இருக்கிற ஊர்தழு தமிழர்கள், யாரும் தப்பா அடிச்சு வேண்டாம், சொல்லி பழக்கமாயிடுச்சு ஊர்தழு தமிழர்கள்னு. என்னுடைய சக தமிழர்கள் எனக்காக வந்து தோல் கொடுக்குறாங்கல்ல, போதுண்டா நிலமாவும் மயிராகும். நாங்க பிரிச்சு கொண்டாத பிரிக்கின்ற காலம் வரும். அப்போ கன்சிராம் சொன்னாரு, சாதிகளாய் சேருவோம், சாதியாய் சேருவோம், சாதிகளாய் சேருவோம் சொன்னாரு. அப்போ தமிழர் நிலத்தை, தமிழகத்தில் இருக்கிற தமிழ்நாட்டின் வளங்களை எல்லாம் தமிழர்கள் பிரிச்சு கொள்வோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உரிய பங்கும் உண்டு.
நீ 1% அதுக்கு கீழேயா அண்ணன் கிட்ட சொல்லி என்ன பாவம் 1% கொடுப்போம்ல. என்னவோ தெரியாமையோ நம்ம தமிழ்நாட்டை என்னவோ பண்ணிக்கின்னு வச்சாங்கல்ல, ஒரு 1% இடஒதுக்கீடு கொடுப்போம்னா கன்சிடர் 100% கொடுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி உனக்கும் நாங்கள் இடஒதுக்கீடை வாங்கி தருவதற்கு அன்போடு காத்திருக்கிறோம் நண்பா, அன்போடு காத்திருக்கிறோம். ஆனா இது சரி, பஞ்சமி நிலமாவது எங்க பிரச்சனை, சரி இன்னைக்கு வந்திருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற தமிழர்களை இதோட விட்டுறக்கூடாது. தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களுக்கான பிரச்சனைகள் வருகிற போது எங்கள் அண்ணன்மார்களை கூப்பிட வேண்டும். ஏன்னா எங்க அண்ணன்மாரெல்லாம் கொஞ்சம் மோசமானவங்க போல இருக்குது அப்படின்னு நான் கூட தான் நினைச்சிருந்தேன். அப்புறம் முதல்ல நம்ம மருத்துவர் அவர்கள் கூட்டத்தில் உட்கார்ந்து பேசும்போதுதான் என்ன ஒருத்தர், இந்த செல்வகுமார் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, இந்த வேங்க வயல் பிரச்சனைல நான் ஏதோ சொல்லிவிட்டேன்னு சொல்லிட்டு வேகப்பட்ட பிரச்சனையா இருந்தது. அப்புறம் அந்த கூட்டத்தில் உட்காந்து பார்க்குறேன், என்ன அண்ணன் அண்ணன் பேசுறாரு, நம்ம தான் தப்பா நினைச்சிருந்தோமோ. அது மாதிரிதான் இன்னைக்கு பல சமூக தலைவர்களை நாங்கள் வேற்றுமையா தான் நினைச்சிருந்தோம். இதை நினைக்க வச்சான். அப்படி இல்லப்பா, எல்லாரும் ஒண்ணுதாமான்னு அண்ணன் சீமான், அன்புமணி போன்றவர்கள் இன்னைக்கு நிறுத்திருக்காங்கல்ல. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு அது என்ன சொல்றாங்க, ஏங்க எங்க கிட்ட இல்லைங்க அந்த அதிகாரம். ஏன் இல்லைங்க அது செல்லாதுங்க. செல்லுதோ செல்லதுயா, குடியா நாங்க பாத்துக்கிறோம், கீஞ்சி இருந்தா ஒட்ட வச்சு கூட நாங்க செல்ல வச்சுக்கிறோம் அப்படின்னா இல்ல நாம் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும்? உண்மையிலே அது நம்முடைய அப்பாவுக்கு, அப்பா எங்க அப்பா படிச்சவரு, இந்த அப்பா விவரம் இல்லாதவரு. நீங்க போய் சத்தியமா நான் சொல்றேன், நீங்க போய் சார் what do you mean by the census இல்ல தமிழ்ல கூட இந்த கணக்கெடுப்பு பத்தி உங்களோட கருத்து என்ன? கணக்கு யாருக்கு தெரியும்? எவன் கணக்கை எவன் வச்சிருக்கான்? ஏதோ அரசாங்கத்துல சம்பளம் வந்தா அந்த கணக்கு அக்கௌண்ட்ல இருக்கும், தனியா அந்த அக்கௌண்ட் எங்க இருக்கும், அந்த கணக்கு எங்க இருக்கும்? என்னைக்காவது ஒரு நாள் என்னை கூப்பிட்டு விசாரணைன்னு சொன்னா என் வீட்டுல இருக்கிறவங்க மாட்டிட்டான்னா என்ன ஆகுது? அதாவது என் கணக்கு பல இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாருன்னா கூட சொல்லுவாரு. முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு முறை மக்கள் தொகை கணக்கெடுக்கிற போது இந்த தமிழ்நாட்டில் எல்லாரையும் தலை எண்ணுவான். எஸ்சி ஆகிய எங்களை, பட்டியல் சமூக மக்களாக எங்களை, பறையரை, பல்லரை, இன்னொருத்தரை எல்லாரையும் வீட்டுக்கு வருவான். உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதெல்லாம் மூர்த்தியா? என்ன படிச்சிருக்காரு? சரி, என்ன படிச்சிருக்காரா? என்ன சம்பளம்? வீட்டில் எத்தனை பேர் படிச்சிருக்கான்? வீட்டில் டிவி இருக்கா? எத்தனை இன்ச்சு டிவி? கார் இருக்கா? பைக் இருக்கா? ஆண்டு வருமானம் எவ்வளோ? அப்படியா? வேற யாராவது இன்கம் சோர்ஸ் எதனாவது இருக்கா? பிசினஸ் ஏதாவது பண்றீங்களா? சரி, இவ்வளவுதானே உங்க அசெட் என்ன? இதெல்லாம் கணக்கு பண்ணி போயிடுவோம். பக்கத்து வீட்டுல ஒரு வன்னியரோ, ஒரு தேவரோ, வேற யாரோ நாடாரோ யாராவது இருந்தா அவங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு எண்ணிக்கிட்டு போயிடுவோம். இதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு சென்சஸ் ஸ்டேட்டஸ், அது சென்சஸ் இது ஸ்டேட்டஸ். இதெல்லாம் நம்ம தலைவருக்கு தெரியாது. என்னன்னா என்ன என்றாங்கல்ல, என்ன எந்த கணக்கு பண்றாங்கல்ல, மூர்த்தி என்ன படிச்சிருக்க, உனக்கு என்ன வருமானம், உன் வீட்டுல என்ன கார் இருக்குதா, டிவி இருக்குதா, 2 பொண்டாட்டிக்குதா, எதையாவது கேட்கிறான்ல. அத மாதிரி எல்லா சமூகத்துக்காரனையும் அந்த ஸ்டேட்டஸை எடுப்பாங்க. எடுத்து இது ஏன் எடுக்கிறான்? இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நீதிமன்றங்கள் எல்லாம் ஒரு காலத்துல எதிராக இருந்தது. இன்றைக்கு நீதிமன்றமே சொல்லிடுச்சு, ஏமா 1ஆம் கிளாஸ்ல எடுத்த சட்டையை கொண்டாந்து 10ஆம் கிளாஸ்ல போட சொல்லுங்களே, சரியா இருக்குமா? வயிறு பிதுங்கி நிக்குது பார் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஏன்னா இந்த கடைசியாக தமிழகத்தில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது 1931 எடுத்திருக்காயா. எல்லாரும் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்து 1931 எடுக்கப்பட்டு இன்றைக்கு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அது அந்த 1931 தான். இன்னைக்கு எவ்வளவு பேர் கூடியிருப்பான், எவ்வளவு பேர் குறைஞ்சிருப்பான்ல. ஆகவே நீதிமன்றங்கள் ஒரு பார்வையை சொல்லியது, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்க எடுங்க, எடுத்தாதான் இந்த இடஒதுக்கீடு கடைசி வரை போகிறதா போலையான்னு தெரியும். எனவே சாதிவாரி கணக்கெடுப்பை எடியா இந்த இடஒதுக்கீட்டுல மாத்தணுமா மாத்தக்கூடாதா அப்படின்னு நாம ஒரு ஸ்டடி பண்ணணும்னு ஒரு
கருத்துக்கு நீதிமன்றம் வந்தது. அதன் அடிப்படையில் தான் தமிழகத்தில் இருக்கிற எல்லா சாதி சமய மக்களும், என்னுடைய அன்பு சகோதரர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு இப்ப கணக்கெடுப்பு எடுத்தா அடுத்த 10 வருஷத்துல நான் முன்னேறா பின்னாடியே இருந்தாலும் அப்படியே தான் இருந்தாங்க அப்படின்னு அரசாங்கம் என் மீதான ஒரு கவனத்தை செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். எனவே இவனுக்கு இடஒதுக்கீடு பத்தலையா, தேவையில்லையா அப்படின்னு தெரியாம 1931 எடுத்த கணக்கெடுப்பை வைத்துக் கொண்டு இங்க கதை விடுறோம். அதால சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துக்கலான்னு பீகாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. நம்முடைய தமிழக முதல்வர் சொல்கிறார், பீகாரில் நான் தான் சொன்னல இருக்கேன், அப்பாவுக்கு ஒண்ணும் தெரியாது என்ன, சட்டமன்றத்தில் சொல்கிறார், பீகாரில் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு செல்லாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டாங்க. எப்பா சரியா கேட்டியாப்பா, என்னப்பா இப்படி சொல்ற? பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு 99.9% மக்களை எண்ணிவிட்டோம் என்று இடஒதுக்கீட்டை சில அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சாங்க. அதைத்தான் நீதிமன்றம் அந்த உரிமை உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிச்சு. எனவே இங்க பீகார், கர்நாடகா, ஒரிசா, ஆந்திரா, தெலுங்கானா, ராஜஸ்தான், லாட்டரி நினைக்காதீங்க, சத்தீஸ்கர் இவெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டான். நீங்க உன்னை தெரிஞ்சுங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் எதிர்கட்சிக்காரன் அந்த மண்ணின் மைந்தனா இருப்பான், அந்த ஊர்காரனா இருப்பான். ஆளுங்கட்சி அந்த ஊர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவரா தான் இருப்பான். இங்க மட்டும்தான் மாறி 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 வருது. இந்த மாறுதல்ல, இந்த மாறுதலை நிறுத்துவதற்குத்தான் செந்தமிழன் சீமான் வருகிறார். யாரும் தமிழகத்திலே வாழலாம், ஆளுகிற அந்த தகுதி, அந்த உரிமை தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்ற அடிப்படையில் இன்றைக்கு வந்திருக்காங்க. அதால கலவரங்கள் வர வேண்டும், மூர்த்தி பேசக்கூடாது. சீமான்னா ரொம்ப ஓவரா பேசுறாரு, இருந்தாலே விட அப்படின்னு சீமான் பேசுகிற போது 4 முட்டை அடிங்கப்பா, மூர்த்தி பேசுகிற போது 4 கோஷமாவது போடுங்கயா. குறைஞ்சபட்சம் இன்றைக்கு பட்டியல் சமூக மக்களின் கடைசி இறுதி போராட்டம் என்ன தெரியுமா? வயிறு வலிக்க கத்துவோம், வீர வணக்கத்தை போடுவோம். எப்ப மாப்பிள்ளை வயிறு வலிக்குதுரா, கண்ணு கலங்குதுரா, கடை எந்த பக்கம்டா அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை நிறைவு செய்து போய்விடுவோம். அப்படி இருந்த நிலையில் இன்றைக்கு உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், இங்க இருக்கிற தமிழ் சமூகங்கள் இருக்கிறது என்று அண்ணன் ஒரு வழிகாட்டி இருக்கிறார். இதை இந்த பட்டியல் சமூக மக்கள், பட்டியல் சமூகம் என்றைக்கும் மறக்காது. நாங்கள் ஏதாவது என்றைக்காவது ஒரு உதவி செஞ்சா கூட இந்த சமூகம் அவர்கள் பின்னால் நிற்கும். இன்றைக்கு இத்தகைய ஒரு மாபெரும் உதவியை செய்திருக்கிற செந்தமிழன் சீமான் அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு வந்து எங்கள் கோரிக்கைக்கு அதான் முக்கியம், இந்த பட்டியல் சமூக மக்களின் கோரிக்கைக்கு ஆதரவு அளித்து இந்நேரம் இங்கே முழங்கிக் கொண்டிருக்கிற என்னுடைய அத்தனை தமிழ் சகோதரருக்கும் என் மனமார்ந்த நன்றி. அதனால இந்த தமிழர்களில் அடங்காத சீமானையும் பறையர்களில் அடங்காத மூர்த்தியையும் தயவு செய்து விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா உங்களை இல்லைங்க, அரசாங்கத்தை சொல்றேங்க, எதிரிகளை சொல்றேன், விட்டுறாதீங்க. ஏன்னா திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி. ஒவ்வொரு தாண்டப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது. கருணாநிதியின் சாம்பலம் சேரிக்கு எதிராக இருக்கும். என்னது? கருணாநிதியின் சாம்பலம் சேரிக்கு எதிராக இருக்கும் என்று எங்க அண்ணன் திருமாவளவன் மேடையெல்லாம் பேசுவாரு. திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, அதிலும் திராவிடம் என்று பெயரால் வருகிற எராமிச சொராமிச அவன் வந்தவன் போன இவை எல்லாரும் சேர்த்து திமுக இன்னமும் சேரியின் நிரந்தர எதிரியாக இருக்கிறது. திமுகவின் சாம்பலம் சேரிக்கு எதிராக இருக்கும் என்று இந்த தம்பி மூர்த்தி இன்னைக்கு பேசுறல்ல, இதுதான்டா திராவிடம். ஒரு 2 நிமிஷத்துல ஒண்ணு சொல்லிடுறேன். திராவிடம் நான் உண்மையிலே வேற ஏதோ பேசணும் தான் வந்தேன்.
ஏங்க திராவிடம் என்ன தெரியுமா பண்ணுங்க? ஐ நோ யூ ஆர் பிஎம், நீ பிஎம்னு தெரியும். நீ பிக்னிக் மினிஸ்டரா பிரைம் மினிஸ்டரா? மிஸ்டர் ராஜீவ், என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. வன்னி புலி கேட்கிறேன். கூர்வாளுன்னா போர்வாளுன்னா ஈழத்து எப்பா என்னவோ சொன்னானுங்க. கடைசியில அப்படி சொன்னவன மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். யாரு அது? வைக்க குரல் மாதிரி இருக்குது. என்ன என்ன உங்களுக்கு தெரியல? புரட்சி புயல் வைகோ தானே? என்னையா சொன்னால மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். வாரிசு அரசியலுக்கு எதிராக கட்சியை உடைத்துக் கொண்டு வந்தார் வைகோ. 10, 15, 16 பேர் செத்தான். எந்துக்குறா நைனா இந்த கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு 16 பேர் செத்தாங்க. 15, 16 அவனுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டு மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்னு சொல்ல வச்சுட்டாங்க தெரியுமா? இன்னொரு தெரியுமா? சவுக்கு சங்கர் சொன்னாரு, எங்கள் அண்ணன் திருமாவளவனின் பலம் அவருக்கு தெரியாது. ஏன்னா நாங்க 13% போட்டு தானங்க அவர் வந்திருக்காரு. அப்பா அவரை கோயில் யானையாக பயன்படுத்துகிறது திமுக அப்படின்னு சவுக்கு சங்கர் சொன்னார். அதனால திராவிடம் நண்பர்களையும் நாசமாக்கிடும், எதிரிகளையும் நாசமாக்க துடிக்கும். பாத்துங்க, ஏற்கனவே அண்ணன் பேசுவாரு, நான் அங்கன்னு பேசுவேன். சரி இந்த பைய பரப்பையப்பா உடுங்கப்பா அவனை அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருப்பாங்க. ஏன்னா நமக்கு எந்த லட்சுமியும் கிடைக்கல. இங்க இருக்கிற அண்ணெல்லாம் கொஞ்சம் தடியா இருக்காரு, நம்ம திருமாரஞ்சு நம்ம அண்ணன் கொஞ்சம் ஒல்லியா இருக்காரு. பாத்துங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நாங்கெல்லாம் பயங்கரமான ஆளுங்க. நாங்க என்ன ஒன்னாலும் செய்வோம், காட்டியும் கொடுப்போம். கூட்டி கூட்டி கொடுப்பீங்களா? ஆனா எது கொடுத்தாலும் இந்த சீமான் கிட்ட மட்டும் ஏன் உங்க பருப்பு வேக மாட்டேங்குது? எதனா ஒன்று சொன்ன ஆமாடா ஆமா இல்ல ஆமா என்ன என்ன ஆமா ஆமா என்ன அது ஆமாடா ஆமாடா ஆமாடா. என்னடா இப்ப பிரச்சனை உங்களுக்கு? ஏய் ஏடா இந்த இதை சொன்னா அடங்குவார்னு பார்த்தா ஆமா 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 வேற எதுனா இருக்குதா? இல்ல பேசுறதுக்கு பாயிண்ட் வேற எதுவும் தப்பா நினைச்சிருக்காருங்க. ஏய் நீயா உங்க வீடா அப்படின்னு வேற அந்த மனுஷன் கேட்டு தொலைச்சிட்டாரு. அதனால நாங்கள் ஒரு பக்கம் தமிழர்களை 11% மொக்கையாக்கி கொண்டிருக்கிறோம். அண்ணன் சீமான் நெஞ்ச நிமித்து கொண்டு ஆமா ஆமா அப்படின்றாரு. என்னடா கதை இது அப்படின்னு இன்றைக்கு திராவிடம் கதி கலங்கி இருக்கிறது. எனவே நம்முடைய தமிழர்களே, இந்த தமிழ் தேச அரசியலின் கடைசி நம்பிக்கை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். 2026 சீமான் முதல்வர் ஆவாரா? என்ன கேட்டா எங்க அப்பா என்ன நினைக்கிறாரு, சீமான் ஆவறாரோ இல்லையோ நம்மள ஆக விட மாட்டான் பொழுது. நம்ம பத்திரிகையாளர் மணி சொன்னார், 100 அல்சேஷன்களை அண்ணா அறிவாலயத்தில் வளர்க்கிறார்கள். என்ன இவ்வளவு பேர் வச்சு நம்ம கிட்ட ஒரு ஆட்சியை சீமான் கொள்ளையடிச்சு ஒண்ணு அந்த ஆள் வச்சு போறால வேற யாருக்காவது கொடுத்து வரான்னு தெரியலையே. எப்படியோ நம்ம கிட்ட இந்த ஆட்சி அதிகாரத்தை சீமான் விடமாட்டார் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு சீமான் மீது ஏகப்பட்ட அலிகேஷன் வைக்கவே. என்ன வேணாலும் சொல்லுடா, ஆமாடா ஆமா ஆமா. இன்னைக்கு கூட நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1.5 கிலோ மாட்டுக்கறி சாப்பிடுவேன். எவ்வளோ? 1.5 கிலோ ஒரு ஆளா? ஆமா அப்படிதான் இருப்போம். என்னப்பா என்னடா என்னடா என்ன யாரா நீங்க? முதல் கல்ல ஏறி பார்ப்போம். ஒரு யோகியா நாம இதை பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு என்னை ஒருத்தன் வந்து போன் பண்ணி என்ன சாதி அரசியல் பேசுறான்னா,
அதையும் சொல்லிடலான்னு பாக்கிறேன் ஒரு 2 நிமிஷத்துல. ஒரு பேரை சொல்லி என்கிட்ட சொல்றான், தெரியுமா? நானு தெரியலையேங்க. தெரியாதா? ஆமா ஆமா யூடியூப்ல பார்த்துருக்கேன், நேர்லயும் வருவாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. என்ன சொல்ற? ஐயா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன சாதி அரசியல் பண்றீங்க? இல்ல உன்னை வச்சு அந்த அரசியலா பண்ண சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அதால நாங்க இதுக்கப்புறம் நீ நாங்க செஞ்ச போய் செய்யலையப்பா, நீ சொல்றியா? ஆமா இப்ப என்னடா? ஆமா ஆமாடா 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 ஆமா என்னப்பா அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப என்னடா பண்றதுன்னு ஒன்னும் புரியல அவங்களுக்கு. அதால தான் இந்த மாதிரி தமிழர்கள் கூடினான்னா எதையாவது கல் அடிக்கிறேன், பாட்டில் விடுறேன், ஒரு கோஷம் போட போறேன், கல் அடிக்க போறேன், இதெல்லாம் கடந்துட்டாண்டா வந்திருக்கிறோம். ஒண்ணு தமிழ்நாட்டுல சீமான கொன்னுடுங்க, பறையெல்லாம் மூர்த்தியா கொன்னுடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா சாமி, அதை செஞ்சிருங்க. ஆனா அதை செய்யறது அவ்வளவு சொல்லவும் இல்லை சாமி. ராசா தப்பா மட்டும் வந்துடாது ராசா, கத்தி வெட்டாது ராஜா, துப்பாக்கி சுடாது ராஜா, வச்சுக்கிறதா ராஜா சுடணும். பல துப்பாக்கியில் வைத்துக் கொண்டிருந்த போதே சிறைக்கு வரவெல்லாம் சாவறான். துப்பாக்கி வெடிக்காது ராசா, துப்பாக்கியை வச்சுக்கிறவன் தான் வெடிப்பா ராசா. ஆதலால் தமிழர்களே தயவு செய்து திரும்ப திரும்ப எஞ்சி கேட்டுக்கிற, செந்தமிழின் சீமானின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். வெயிலில் எப்படி தர்பீஸ் பழம் உடல் சூட்டை தணிக்க தர்பீஸை கொடுக்கிறதோ, ஏன் மழை காலத்துல கொடுக்காம வெய்ய காலத்துல கொடுக்கிறதோ, அதே போல காலம் பெற்று தந்த செந்தமிழன் சீமான், தமிழ் தேசியத்தின் தவப்புதல்வன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் கருத்தை வலுப்படுத்துங்கள். நீங்க ஓட்டு போடுறீங்களா அது ரெண்டாவது. மத்தவங்க இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சொல்றாரியா தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு, நம்மள வேற ஒருத்தனை ஆள்றானான்ற கருத்தையாவது தமிழகத்திலே இங்க இருக்கிற தமிழர்கள் விதையுங்கள். அது ஒரு நாள் ஒவ்வொரு விதையும் செந்தமிழன் சீமான் 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 என்று மரமாக தமிழகத்திலே முளைத்து நிற்கும். நன்றி, வணக்கம்.